السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لمن الملك اليوم لله الواحد القهار صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் பல நேரங்களிலே வாழ்க்கையினுடைய பல வேலைகளிலே நாம் இறுதி முடிவை எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அந்த வகையிலே நாம் எதிலே எந்த போட்டியிலே சேர்ந்தாலும் அதிலே வெற்றி தோல்வி என்பதை இரண்டையுமே நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அதிலேயும் அதிமுக்கியமாக ஆட்சி செய்யக்கூடிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதிலே நாம் மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது குலில்லாஹும்ம மாலிக்குல் முல்க் குலில்லாஹும்ம மாலிக்குல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்சிகுல் முல்க மிம்மன் தஷா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குவான், அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை பறித்து கொள்வான் என்கின்ற விஷயத்தை அருள்மறை குர்ஆன் சொல்லி காண்பிப்போம். எனவே தான் ஒரு மனிதருடைய வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் இந்த உலகத்திலே ஒரு காரணமாக இருந்தாலும் அதையும் தாண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனது நாட்டுப்படியே நடக்கிறது என்பதை உணர்வது தான் இந்த ஈமானுடைய ஒரு பகுதி. வாழ்க்கையில் நாம் பல முடிவுகளுக்காக வேண்டி நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். தேர்வு எழுதிவிட்டு தேர்வினுடைய முடிவுகளையும் மருத்துவ பரிசோதனைகளை கொடுத்துவிட்டு அந்த மருத்துவ பரிசோதனையுடைய முடிவுகளையும் எதிர்பார்த்தும் இப்பொழுது இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேர்தலிலே நாம் முடிவுகளை எதிர்பார்த்தும் அந்த தேர்வுகளுடைய முடிவை தெரிந்து கொண்டும் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேர்தலிலே மக்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள், அதிகாரம் கைமாறுகிறது. ஆனால் மறுமை நாளிலே படைப்புகள் அனைத்தும் மீண்டும் எழுப்பப்பட்டதற்கு பின்னால் ஒரு அமைதி நிலவும். அப்பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நாளையிலே கேட்பான், லிமனுல் முல்குல் யௌம், இன்றைய நாளையிலே யார் அரசன், யார் உங்கள் எல்லோருக்கும் தலைவன், உங்களுக்கெல்லாம் மிக பெரும் அரசன் அதிகாரமுடையவன் யார் என்பதாக அல்லாஹ்வே கேள்வி கேட்பான். யாரும் பதில் சொல்ல இருக்க மாட்டார்கள். எந்த தலைவரோ எந்த அதிகாரியோ, அதே போல மக்களை ஆண்டு கொண்டிருந்த எந்த ஒரு அதிபரோ பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வே பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், எனக்கு மாத்திரமே உரியது என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்டு அவனே பதில் சொல்வான். அன்றைய நாளையிலே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு அதிகாரத்தையும் வெளிப்படுத்த முடியாது. அல்லாஹ்விற்கு முன்னால் யாரும் தலைவன் என்கின்ற பொறுப்பில் இருக்க முடியாது அல்லாஹ்வை தவிர. அந்த நாளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாத்திரமே வெற்றி பெற்றவனாக இருப்பான். இந்த துன்யாவிலே எவ்வளவு பெரிய அதிகாரியாக தலைமை பீடத்திலே இருந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு முன்னால் தோல்வியடைந்தவர்களாகவே நிப்பாட்டப்படுவார்கள். ஆகவேதான் இந்த வெற்றி தோல்வி என்பது அது நிரந்தரம் அல்ல என்பதை ஈமானுடையவர்கள் முஃமின்கள் விளங்கி வைத்திருக்கிறோம்.
இந்த வெற்றியும் தோல்வியும் என்பது தற்காலிகமானது தான். தற்காலிக வெற்றியும் நிரந்தர வெற்றியும் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். இந்த துன்யாவிலே நாம் எத்தனை முறை வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியினுடைய அளவு என்பது ஒரு முடிவாக இருக்கும். ஆனால் மறுமையினுடைய வெற்றி என்பது மாத்திரம்தான் எத்தகைய ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் வெற்றி பெற்றுவிட்டால் முடிந்தது. அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த மனிதர் உயர்ந்தவராக ஆகிவிடுவார். ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கம் வெற்றியையும் தோல்வியையும், எது நிரந்தரம் எது தற்போதைக்குரியது என்பதையெல்லாம் முஃமின்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மக்களுக்கு தலைவராக ஒரு மனிதர் அமரப்போகிறார். அவர் நிரந்தரமாக கடைசி வரை இருந்துவிடப் போகிறாரா? இல்லை. குறிப்பிடப்பட்ட நாட்கள், 3 வருடங்கள், ஒரு சில தலைமை பீடத்தில் அமரக்கூடியவர்கள். இப்பொழுது தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 5 ஆண்டுகள். இப்படி ஒரு ஆட்சியை, அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலம் என்பது, இதில் கிடைக்கக்கூடிய வெற்றியோ தோல்வியோ அது நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது தான். இதுதான் ஈமானியர்களுடைய, இஸ்லாத்திலே முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய தவக்கல், நம்பிக்கை. இந்த ஆட்சி மாற்றம் என்பது யார் இதை நிகழ்த்துவது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது கையிலே தான் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே துஆ மாத்திரம் செய்ய வேண்டும். அல்லாஹும் அக்தர்லனா வலா துஹய்யரனா, யா அல்லாஹ் எங்களுக்கு எது நன்மையானதோ அதை நீ எங்களுக்கு நாடிவிடு என்பதாக துஆ செய்வதை மாத்திரம்தான் முடிவாக நாம் ஏற்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது நமக்கு எது நல்லது என்பதை அவன் மாத்திரம்தான் தீர்மானிக்க முடியும். ஒரு முஃமினுடைய கடமை என்ன? ஒரு முஸ்லிமினுடைய கடமை என்ன? தேர்தலுடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கின்றது என்பதை முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய உண்மையான இலக்கு என்பது என்ன? மறுமையினுடைய வெற்றி மாத்திரம்தான். மறுமையினுடைய வெற்றி மாத்திரம்தான். அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்கள் வாழ்ந்த பொழுது குறைசிகள் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்கள்? அதிகாரம் தருகிறோம், உங்களுக்கு ஆட்சி தருகிறோம், செல்வங்களை மலை மலையாக குவித்து தருகிறோம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை வார்த்தை மூட்டினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுவதுமாக தடுத்துட்டாங்க, ஏற்கவில்லை. ஏன்? அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கும் செல்வங்களுக்கும் பகரமாக எதை கேட்டார்கள்? இஸ்லாமிய ஏகத்துவத்தை, ஏகத்துவ கொள்கையை நீங்கள் விட்டுவிட வேண்டும், அதற்கு பகரமாக உங்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை தருகிறோம், செல்வ செழிப்பை தருகிறோம் என்பதாகவெல்லாம் ஆசை வார்த்தை கேட்ட அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறுத்தார்கள் என்பதாக இந்த இஸ்லாமிய வரலாறு இன்னும் தாரக தலைவராக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதவியை முழுவதுமாக மறுத்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலக ஆட்சி என்பது அது இலக்கல்ல. இஸ்லாமியர்களுக்கு, ஈமானியர்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆட்சி என்பது இலக்கல்ல, மறுமையினுடைய வெற்றிதான் இலக்கு என்பதை ஒவ்வொரு முஃமினும், அருமை நாயகத்தினுடைய ஒவ்வொரு உம்மத்தும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தற்காலிக உலக அதிகாரத்திற்காக வேண்டி நம்முடைய கொள்கைகளிலோ மறுமைக்கான தயாரிப்புகளிலோ ஒரு பொழுதும் நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் அருமை நாயகம் தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு விட்டு சென்ற ஒரு அழகிய உபதேசம். இந்த உலகத்தில் அதிகாரம் என்கிறது ஒரு சோதனை. உலகத்தில் அதிகாரம் என்பது ஒரு சோதனை. அது மக்களால் வழங்கப்படுகிறது, காலத்தால் பறிக்கப்படுகிறது. நாம் சிந்தித்தால் நமக்கு தெரியும், இந்த அதிகாரம் என்பது மக்களால் நமக்கு வழங்கப்பட்டாலும் அது காலத்தால் பறிக்கப்பட்டுவிடும். ஆனால் மறுமையினுடைய அதிகாரம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது நித்தியமான ஒரு அழகிய பண்பு. அவன் வெற்றி என்பதை நமக்கு மறுமையிலே கொடுத்து விட்டால்
அதற்கு பிறகு நமக்கு எந்தவித தேர்வும் கிடையாது, வெற்றியாளர்கள் மாத்திரம்தான். அன்றைய தீர்ப்பு என்பது அதிகார பலத்தால் வராது, மாறாக மனிதனுடைய ஈமான், அவனுடைய அமல்கள் அடிப்படையிலே தான் அமையும். அருமை நாயகம் சொல்வார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். நம்முடைய செயல்கள் எல்லாம் எதை கொண்டு அமைந்திருக்கிறது? நம்முடைய நியத்துகளை, நம்முடைய நல்ல எண்ணங்களை கொண்டுதான் அமைந்திருக்கிறது. அருமை நாயகம் அதைத்தான் சொல்வார்கள். அதே போல நம்முடைய ஈமான், அமல்கள், செயல்கள், அதன் அடிப்படையிலே தான் மறுமையினுடைய வெற்றி என்பது அல்லாஹ்விடத்திலே நமக்கு அமையும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த மன்னன் நம்ரூத் என்பவர் மிகப்பெரிய அரசனாக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வாதமாக பேசிக்கொண்டிருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு ஒரு உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னுடைய அல்லாஹ்வான் மாத்திரம்தான் முடியும் என்பதாக சொன்னார்கள். அப்போ நம்ரூதுங்கிற மன்னன் சொன்னால் என்னாலும் முடியும்னு சொன்னான். எப்படி ஒரு உயிரை கொடுக்க முடியும், ஒரு உயிரை எப்படி எடுக்க முடியும்? அவன் சொன்ன முட்டாள்தனமான பதில் என்ன? அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களை 2 பேரை கூப்பிட்டா, ஒருவனை கத்ல் செய்தான், கொலை செய்தான், இதோ நான் உயிரை எடுத்துட்டேன். இன்னொருவரை விட்டுவிட்டான், நீ போ என்பதாக, இதோ நான் உயிரை கொடுத்து விட்டேன் என்பதாக முட்டாள்தனமான பதிலை சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகுதான் கேட்டார்கள், நம்ரூதை பார்த்து கேட்டார்கள், என்னுடைய ரப்பு இந்த உதய சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான், இந்த சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கிறது, உன்னால் முடிந்தால் மேற்கிலிருந்து நீ உதய வைக்க முடியுமா என்பதாக கேட்ட பொழுது வாயடைத்து போனவன் என்பதை அருள்மறை குர்ஆன் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பெரிய அரச சாம்ராஜ்யத்தை பெற்றவன் நம்ரூத் என்பவன். அவனுடைய முடிவை அல்லாஹ் எப்படி வைத்தான் தெரியுமா? பெரிய பெரிய ஆயுதங்களாலோ அல்லது பெரிய பெரிய கூட்டங்களாலோ பெரிய பெரிய போரினாலோ நம்ரூதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்கவில்லை. வெறுமனே ஒரு சின்ன கொசுவை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ரூதை மூக்கிற்குள்ளாக நுழைய வைத்து மூளையை குடைந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தலையிலே செருப்பால் அடித்து கொண்டே இருக்க வேண்டும், அதிலேயே அவன் மௌத்தாக வேண்டும் என்கின்ற தலைவிதியை, கடைசி முடிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சாம்ராஜ்யத்தினுடைய மன்னன் நம்ரூத் என்பவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி முடிவை இப்படி வைத்தான் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஆட்சி செய்தவனாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு மத்தியிலே தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு எவ்வளவு அதிகாரத்தோடு வாழ்ந்திருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய முடிவை அற்பமானதாக சிறு கொசுவினால் அல்லாஹ் ஆக்கினான் என்று சொன்னால், இதுதான் ஆட்சியும் அதிகாரமும். அல்லாஹ்விற்கு முன்னால் எந்த விதத்திலேயும் எந்த பலனையும் தராது என்பதை ஈமானியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரலாற்று சுவடுகளை நமக்கு படிப்பினையாக தருகிறார். நம்ம எதை பற்றி கவலைப்படுகிறோம்? தேர்தல் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதனுடைய முடிவுகளை பார்த்த உடனே எவ்வளவு ஆர்வமாக அதை பார்ப்பதற்காக வேண்டி இருக்கிறோம். முடிவுகளை பார்த்து விட்டு நாம் யாரை நினைத்தோமோ அவர் வந்தால் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். யார் நாம் நினைத்தோமோ அவர் வரவில்லை என்று சொன்னால் பதற்றம் அடைகிறோம். இத்தகைய இந்த தேடல் என்பது நம்மிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய விருப்பமான வேட்பாளர் யாராவது தோற்றுவிட்டார் என்று சொன்னால் ஒரு பயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது, அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஏதாவது இதெல்லாம் நமக்கு சரியாக வராது, இவர் நமக்கு தலைவராக வந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதாக நாம் நினைத்தால் வஹுவ கைருல் லக்கும், அதிலே நான் உங்களுக்கு நல்லதை வைத்திருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போல அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நாம் எதையாவது முஹப்பத்து கொண்டிருப்போம், இவர் வந்தால் நன்றாக இருக்கும், இவர்தான் வர வேண்டும் என்பதாக நாம் நினைத்திருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் வஹுவ ஷர்ருல் லக்கும், அதிலிருந்து உங்களுக்கு தீங்கு வரலாம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதையெல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கிறேன், உங்களுக்கு எது தேவை என்பதை முடிவு செய்வது நான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலேதான் முழுமையாக நாம் ஒருவரை நல்லவர் என்பதாக நினைத்து ஆதரிக்கலாம். ஆனால் எதிர்காலத்திலே யாருடைய ஆட்சியிலே மக்களுக்கு உண்மையான அமைதியும் நீதியும் கிடைக்கும் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மாத்திரமே தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்?
அல்லாஹு மக்தர் லனா வலா துஹய்யிர்னா யா ரப்பல் ஆலமீன், கிருபையாளனே யா அல்லாஹ், எங்களுக்கு எது நன்மையோ அது எங்களுக்கு நாடி என்பதாக துஆ மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த குறுகிய அறிவை விட அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய பேரறிவை நாம் முன்னிறுத்த வேண்டும். ஆட்சி மாற்றம் என்பது இறைவன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனது முடிவை பார்க்கக்கூடிய ஒரு முஃமின் எந்தவித பதற்றம் அடைய தேவையில்லை, எந்தவித விரக்திக்கும் ஆளாக வேண்டாம். இந்த மனநிலை என்பது சமூகத்திலே சகிப்புத்தன்மையும் அமைதியையும் பேணுவதற்கு உதவியாக இருக்கும் என்பதை மாத்திரம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முயற்சி என்பது நம்முடைய, அதனுடைய முடிவு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே விட்டுவிட வேண்டும். நாம் விதைப்போம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தருபவன் என்பதை உறுதியான நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாற்றத்தை நமக்கு மத்தியிலே ஏற்படுத்தி இருந்தாலும் சரி, நம்மை நிலைகுலைய செய்யாமல் அது இருந்துவிட வேண்டும். அதுதான் உண்மையான முஃமினுடைய ஈமான்தாரியினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றார். நம்முடைய கடமை உணர்வு என்பது ஆட்சியாளராக யார் இருந்தாலும் சரி, ஒரு முஃமின் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய நன்மைகளை பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி போகிறாங்க. சஹாபா தோழர்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். எதிரிகளால் மக்காவிற்கு உம்ரா செய்ய விடாமல் தடுத்து கொண்டு உதைபியா உடன்படிக்கை என்பது நடைபெறுகிறது. அந்த உதைபியா உடன்படிக்கையினுடைய நிபந்தனை என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு எதிராக இருப்பது போல தோன்றியது. குறிப்பாக அவங்களுடைய அந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனை என்ன? மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு ஓடி வந்தாங்கன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் அனுப்பிடணும். இங்கேயே மதீனாவிலிருந்து மக்காவிற்கு யாராவது வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். இது போன்ற நிபந்தனைகள் எல்லாம் விட்ட பொழுதும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபா தோழர்களோ எந்தவித மன வருத்தத்தையும் கோபத்தையும் தராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவித கோபமும் படாமல் அமைதி காத்தவர்களாக உடன்படிக்கையை ஏற்றார்கள். அதனுடைய சோதனை என்பது உணர்ந்து செயல்பட்ட ஒரே காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த சில வருடங்களிலேயே மகத்தான வெற்றியை, ஃபத்ஹு மக்கா என்று சொல்லக்கூடிய மகத்தான வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு இருந்த ஈமானியர்களான அருமை சஹாபா தோழர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான் என்று சொன்னால், இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அருமை சஹாபா தோழர்கள் தன்னுடைய தாவா பணியை மிக வேகமாக விவேகமாக செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அருள்மறை குர்ஆனுடைய வசனத்தினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சிரமத்தோடு தான் எளிமை என்பது இருக்கிறது, துன்பத்தோடு தான் இன்பம் என்பது இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருவார். வரலாறு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? தற்காலிக தோல்விகள் என்பது அல்லது நமக்கு எதிரான பாதகமான முடிவுகள் என்பது ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனது ஈமானை சோதிக்கக்கூடிய களங்கள் தானே தவிர நாம் செய்யக்கூடிய பணியை நிறுத்துவதற்கான காரணங்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு முஃமினும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒரு தற்காலிக தங்குமிடம்தான். இந்த உலகம் என்பது தற்காலிக தங்குமிடம்தான். இங்கு நாம் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் செய்த நற்செயல்களுக்கு மட்டுமே பதில் சொல்லப் போகிறோம் என்கின்ற ஒரே தவக்குலோடு, ஒரே நம்பிக்கையோடு தான் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி என்பதும் வெற்றி என்பதும் நமக்கு வந்துவிட்டால் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், என்னுடைய உதவியும் என்னுடைய வெற்றியும் உங்களுக்கு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அப்படி வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அப்பொழுது நீங்கள் என்னை துதித்து என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள், என்னை புகழ்ந்து வார்த்தைகளை வெளிப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். ஆகவே தேர்தலுடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நம் ஈமானை சோதிக்கக்கூடிய ஒரு கருவிதான். அதனுடைய வாழ்விலே இறுதி இலக்கு அல்ல. எந்த காலத்திலையும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு பணிந்து நடப்பது தான் உண்மையான முஃமினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலேயே
2 போர்கள் தான் மிக முக்கியமான இஸ்லாத்தினுடைய வரலாற்றை புரட்டி போட்ட 2 மிக பெரும் போர்கள். அது ஈமானுடைய 2 வேறு நிலைகளை நமக்கு காட்டி தந்தது. ஒன்று என்ன? பத்ரு போர், இன்னொன்று உஹது போர். இந்த 2 போர்கள் தான், பத்ரும் உஹதும், நமக்கு எதை கற்றுத்தருகிறது பாருங்கள். வெற்றியினுடைய பணிவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? வெற்றி பெற்றுவிட்டால் நம்முடைய பணிவு எப்படி இருக்க வேண்டும்? பத்ரு போரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தால் வெற்றியை தந்தான். வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தான். அவர்களுக்கு ஆணவத்தை அல்லாஹ் தரவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய உதவி என்பதை உணர்ந்து மேலும் மேலும் இந்த பத்ரினுடைய வெற்றிக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மிக மிக பணிந்தார்கள், சுக்ர் நன்றி பாராட்டினார்கள் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. வெற்றி பெற்றுவிட்டால் நமக்கு பணிவு என்பது முக்கியம். அதே போல தோல்வி அடைந்து விட்டால் நம்முடைய உறுதி என்பதை நாம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உஹது போரிலே ஏற்பட்ட தற்காலிக பின்னடை, முதலிலே தோற்றவர்களாக இருந்த அருமை சஹாபா தோழர்கள், அது மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. ஆனால் அந்த தோல்வி அவர்களை மார்க்கத்தை விட்டு விலக்க செய்யவில்லை. ஆரம்பத்திலே தோல்வி அடைந்திருந்தாலும் மாறாக வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனால் நமக்கு சுழற்சி முறையிலே வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை அது உணர்த்தியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்வான், வத்தில்கல் ஐயாமு நுதாபிலுஹா பைனன் நாஸ். இந்த வெற்றி தோல்வி என்பது, இந்த வெற்றி தோல்வி நாட்களை மனிதர்களிடத்திலே நாம் சுழல விட்டிருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார். வெற்றி பெறுவோம், தோல்வியும் பெறுவோம். வெற்றி பெற்றால் நமக்கு பணிவிருக்க வேண்டும், தோல்வியுற்றால் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்கின்ற உறுதி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றார். ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை, ஈமானை மிக பெரும் முன் உதாரணமாக, உலகத்திற்கே உதாரணமாக ஆட்சியை அமைத்தவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு பெரிய பேரிழப்பு. அவர்களைப் போல அவர்களிடத்தில் யார் இருப்பது, யாரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எதுவுமே தெரியாது. கவலைக்கிடமாக இருக்கின்ற பொழுதுதான் ஒரு வலுவான தலைவர் நமக்கு வர வேண்டும், அதை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரை நிறுத்துவது? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதுதான் மக்கள் அல்லாஹ்வுடைய முடிவிற்கு பணிந்தார்கள். தனி நபர்களை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திட்டம்தான் மேலானது என்பதை வரலாறு நிரூபித்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைவர்களை மாற்றலாம், ஆனால் உண்மையான முஃமினுடைய நோக்கம் என்பது ஒரு காலமும் மாறாது என்பதை ஈமானியர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற முடிவு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் நாம் விட்டுவிட வேண்டும். நாம் எதிர்பார்த்தது நடந்தது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வேறு ஒரு நல்லதை நாடுகிறான் என்பதாக அல்லாஹ்விற்கு மீண்டும் நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும். முஃமின்கள் ஈமானுடைய நிலை இப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் நினைத்தது நடக்கவில்லை, நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக நினைத்தோமோ அவர்கள் வரவில்லையே என்பதாக தளர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது, கவலையடைந்து விடக்கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக தருகிறது. நாம் ஒன்று நினைப்போம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றை நிகழ்த்தி காண்பிப்பார். நாம் ஏதாவது ஒன்றை செய்யலாம் என்பதாக நினைப்போம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே பெரிய பரக்கத்தை ஒளித்து வைத்திருப்பார். நாம் எதை தவறு, இது வேண்டாம் என்பதாக ஒதுக்குகிறோமோ அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைமுகமான நிறைய விஷயங்களை ஒளித்து வைத்திருப்பான், அதையே நமக்கு தருவான். பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால், பணிவோடு ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு ஒரு அழகிய முடிவை நமக்கு தருவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகத்தினுடைய குடும்பத்தார்களிலே நமக்கு நிறைய உதாரணங்களை நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள முடியும். பொதுவாக நாம் சொல்லுவோம், தான தர்மங்களை செய்கிறோம் என்று சொன்னால் நம்மிடமிருந்து பொருட்கள் போகிறதே என்பதாக கவலைப்படுவோம். ஆனால் போகக்கூடிய அந்த பொருள்
மீண்டும் நம்மிடத்திலே பன்மடங்காக திரும்ப வரும் என்கின்ற சந்தோஷத்தை அல்லாஹ் அதிலே ஒளித்து வைத்திருப்பார். அதை சர்வ சாதாரணமாக தர்மம் செய்து அதை புரிந்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார். ஒன்றை செய்தால் அல்லாஹ் நமக்கு 10ஆக அதை திரும்ப தருவான் என்பது. அருமை நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு அழகிய நிறைய உதாரணங்களை சொல்லித் தருவான். ஒரு நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் பாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நாம் நினைப்பது போல உலகத் தலைவர் அவருடைய மகளார் எப்படி வாழ வேண்டும், ராணியாக தங்கத்தாலும் பொன்னாலும் உடல் முழுவதும் அணிந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே உயர்ந்த தரஜாவிலே பார்க்கப்பட வேண்டும் என்பதாகவெல்லாம் நினைப்பார்கள் ஒவ்வொரு தலைவனுடைய குடும்பத்தார்களும் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் பாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. உண்பதற்கு தனக்கோ தன்னுடைய கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுப்பதற்கு உணவில்லை. என்ன செய்திருப்பார்கள்? வேகமாக போய் வீட்டில் துணி அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல, அதில் போய் பார்க்குறான். ஒரு துணி இருக்குது, ஒரு உயர்ந்த ஆடை. அதை எடுத்து தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறான். கொடுத்து இதை போய் விற்றுட்டு இதில் கிடைக்கக்கூடிய பணத்திலிருந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறான். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடையை வாங்கிட்டு வேகமாக வெளியே போகிறான். போய் அதை விற்கிறாங்க. விற்ற உடனே 6 திர்ஹம் கிடைக்குது. எத்தனை? 6 திர்ஹம். அந்த 6 திர்ஹத்தை எடுத்து கொண்டு வருகிறார்கள். விட்டு ஏதாவது வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு போமேன்னு சொல்லி வர்றான். வர்ற வழியில் மறித்து கொண்டு வயிற்றிலே பசியோடு இருக்கக்கூடிய ஒரு முசாஃபிர் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கையெழுந்து கேட்குறார். ரொம்ப பசியாக இருக்கிற, ஏதாவது உதவி செய்யலை. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே உண்பதற்கு உணவில்லை. வாங்கி வரும்படி தன்னுடைய வீட்டில் இருந்த ஆடையை கொடுத்து அனுப்பி பணம் பெற்று அதை விற்று அதை பணம் பெற்று பொருட்களை வாங்கி வரும்படி அனுப்பியிருக்கிறார்கள். அதை விற்று வந்த பணம் 6 திர்ஹம் மாத்திரம் இருக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல. கேட்ட உடனே 6 திர்ஹத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நம்முடைய மனைவி இடத்துல என்ன சொல்லுவது? நாம் இப்பொழுது உணவுக்கு தேவையானதை வாங்கி செல்ல வேண்டும். பணம் இருந்ததையும் தர்மம் கொடுத்தாச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன நிறைவாக செய்யக்கூடிய சதக்காவிற்கு தர்மத்திற்கு பன்மடங்கு அருள்மறையிலே சொன்னதை போல 10 மடங்கு கண்டிப்பாக கொடுப்பார். அது ஈமானோடு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தர்மத்தை செய்தவர்களும் உணர்ந்திருப்பார்கள். பலர்கள் அந்த 6 திர்ஹத்தை அந்த முசாஃபிர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் ஒரு ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டு வரார். வந்தவர் அலி ரலியல்லாஹு கேட்குறாரு, இந்த ஒட்டகத்தை நீங்கள் வாங்கிக்கங்க. அட நீ வேறப்பா, வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதை வாங்குறதுக்காண்டி பொருட்கள் வாங்குறதுக்காண்டி வந்தால் அதுக்கு கூட என்னிடத்துல காசு இல்லை. அந்த வந்த நபர் அவர் சொன்னார், இந்த ஒட்டகம் ஒரு 100 திர்ஹத்துக்கு உங்களுக்கு தாரேன், அதுவும் கடனை தாரேன், இதை விற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தந்தா போதும் என்பதாக வற்புறுத்தி கொடுக்குறார். அந்த மனிதர் கொடுத்த உடனே அலி ரலியல்லாஹு வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு அவங்க ஒரே யோசனை, என்ன செய்யணும்னு தெரியல. அந்த யோசனையில் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு ஆள் வர்றார். வந்தவர் இந்த ஒட்டகத்தை பார்த்துட்டாரு. ஒட்டகம் அழகாக இருக்க, இந்த ஒட்டகத்தை எனக்கு விலைக்கு தந்துருங்களேன்னு கேட்குறார். அவரே விலையை பேசி 160 திர்ஹம்கள் கொடுத்து அந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிறார். அலி ரலியல்லாஹு கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறான். இப்போ எவ்வளோ? 160 திர்ஹம் வந்துருச்சு. கடனாக ஒட்டகத்தை 100 திர்ஹத்துக்கு வாங்கினான். வேகமாக தேடி சென்று முதலாவதாக ஒட்டகத்தை கொடுத்தார. அவர்கிட்ட என்ன செஞ்சாங்க, 100 திர்ஹத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கையில் எவ்வளோ இருக்குது? 60 திர்ஹம் இருக்கு. 60 திர்ஹங்கள் இருக்கிறார். இவர்கள் சதக்கா எவ்வளோ செஞ்சாங்க? 6 திர்ஹம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 60 திர்ஹத்தை சதக்கா செய்ததின் காரணத்தினால் 10 மடங்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லாபமாக ஹலாலான ஒரு அழகிய வருமானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலி ரலியல்லாஹுக்கு கொடுத்துட்டான். அப்போ 60 திர்ஹம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அந்த அலி ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி பாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா காமிக்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு ஏற்றுக்கிறல,
நான் கொடுத்த அந்த துணிக்கு ஏதோ ஒரு 5-6 திர்ஹம் தானே கிடைக்கும், நீங்கள் 60 திர்ஹத்தை எப்படி கொண்டு வந்தீங்க? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆம், உன்னுடைய துணிக்கு வெறும் 6 திர்ஹம் மாத்திரம்தான் கிடைத்தது. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் நான் வியாபாரம் செய்தேன். அல்லாஹ் அதை 10 மடங்காக எனக்கு லாபமாக ஹலாலானதாகத்தான் தந்திருக்கிறான். இது நமக்கு ஹலால் தான் என்பதாக அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. சொன்ன பிறகும் பொறுக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, இந்த செய்தி, நடந்த செய்தியெல்லாம் சொல்றான். சொன்ன பிறகு ஹதீஸிலே, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட பதிவு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், முதலிலே உங்களிடத்திலே வந்து ஒட்டகத்தை வாங்கியவர் யார் தெரியுமா? ஒட்டகத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மீண்டும் அதை 160 திர்ஹத்திற்கு 60 திர்ஹங்கள் அதிகமாக கொடுத்து வாங்கியவர் யார் தெரியுமா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 மலக்கை அனுப்பி வைத்து உங்களிடத்திலே நீங்கள் செய்த சதக்காவிற்கு, தர்மத்திற்கு பன்மடங்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு மலக்குமார்களை கொண்டு பரிசளித்தான் என்கின்ற செய்தியை எங்கேயோ இருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுக்கு விளக்கமாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி, இன்னமல் அமாலு பின்னியாத், நல்ல எண்ணங்களை கொண்டு எந்த செயலை செய்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பகரமாக நமக்கு நல்லதை தருவார். தேர்தல் முடிவுகள் இப்படி ஆகிவிட்டது. நாம் இவரை எதிர்பார்த்தோமே, அவர் வந்து விட்டாரே, அவரை எதிர்பார்த்தோமே, இவர் வந்து விட்டாரே, இவர் வரக்கூடாது என்பதாக நினைத்தோமே, வந்து விட்டாரே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் ஏதாவது ஒரு சூழ்ச்சிமத்தை வைத்திருப்பார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே முடிவை விட்டுவிட வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நல்லதை, எங்களுக்கு எது நல்லதோ அதை மாத்திரம் தா என்பதாக துஆ கேட்பது மாத்திரம்தான். அல்லாஹ்விடத்திலே முழுமையாக பொறுப்பை சாட்டி விடுவது மாத்திரம்தான் நம்முடைய பொறுப்பு என்பதை தான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு அழகிய உபதேசமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதை தந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதை தர வேண்டும் என்பதாக நாடினாலும் சரி, அது நமக்கு ஒரு அழகிய நல்ல முடிவு என்பதை நாம் உண்மையிலேயே அல்லாஹின் மூலமாக கபூல் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்தார்களுக்கு ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தலாம். அதன் மூலமாக யா அல்லாஹ் எங்களுக்கு நல்லதை தா என்கின்ற ஈமானுடைய உறுதியோடு மாத்திரம் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் மாறாக நடந்துவிட்டால் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதைத்தான் இந்த தேர்தலுடைய முடிவிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதை தருகிறானோ அதை நல்லதாக தர வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் முழுமையாக நம்முடைய இபாதத்துகளை கொண்டு, நம்முடைய நல்ல எண்ணங்களை கொண்டு, நம்முடைய நல்ல செயல்பாடுகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே இருகரம் ஏந்தி கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே வாழும் காலமெல்லாம் நமக்கு தகுதியான, இந்த மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களை கொண்டவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைவராக தந்து மறு உலகிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய இந்த துன்யாவினுடைய அமல்களை கொண்டு மறு உலகிலே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே முழுமையாக நாம் செல்லக்கூடிய, நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.